கொள்கிற பொறுமையும் சகிப்புத்தன்மையும் கட்டாயம் தேவை. அது இல்லையே நம்மால் பயணிக்க முடியாது, வாழ்க்கையில் தொடர்ந்து பயணிக்க முடியாது. நம்மை அது வீழ்த்திவிடும். எது? அழுத்தம். என்ன அழுத்தம்? நேற்று இருந்தவர் இன்றைக்கு இல்லை என்பதனால் ஏற்படுகிற அழுத்தம். காலையில் இருந்தவர் இப்போது இல்லையே என்பதனால் ஏற்படுகிற அந்த வெறுமை. அந்த வெறுமை இருக்கிறதே, ஒரு பிளாங்க்னஸ். அதற்கு எந்த விடையும் நம்மால் தேட முடியாது, அதற்கு தீர்வு தேட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நம் உள்ளத்தை தாக்குகிற ஒரு உணர்வு இருக்கிறதே, அதுதான் பெரும் அழுத்தத்தை தருகிறது. எவ்வளவு தோல்விகளையும் மனிதனால் தாங்கிக் கொள்ள முடியும். ஆனால் நாம் பெரிதும் நேசிக்கிற, நாம் பெரிதும் மதிக்கிற, நாம் பெரிதும் நம்பி இருக்கிற, நாம் பெரிதும் சார்ந்து இருக்கிற ஒருவரை நாம் இழக்கிற போது ஏற்படுகிற அந்த உளவியல் தாக்குதல் இருக்கிறதே, அதுதான் மனிதனை நிலைகுலைய செய்கிறது. தாயை இழந்த பிள்ளைகள், கணவனை இழந்த மனைவி, மனைவியை இழந்த கணவன், அப்போது அவர்கள் உள்ளத்திலே என்ன யுத்தம் நடக்கிறது என்பதை நம்மால் உணர முடியாது, விவரிக்க முடியாது. 2 நாட்களுக்கு முன்பு வேளச்சேரியிலே நான் தங்கியிருக்கிற இல்லத்துக்கு எதிரே ஒரு அம்மா இறந்து விட்டார். அவருக்கு மாலை வைத்து அஞ்சலி செலுத்த வாருங்கள் என்று தோழர்கள் அழைத்து போனார்கள். வயது மூப்பால் தான் அவர் இறந்து போனார். அவருக்கு மலர் மாலை வைத்துவிட்டு திரும்பும் நேரத்தில் ஒரு பெரியவர் குலுங்கி குலுங்கி அழுதார். அவர் ஒரு ஸ்டூலிலே அமர்ந்திருந்தார். அவர் யார் என்று கேட்டேன். இறந்து போன இந்த அம்மையாரின் கணவர். அவருக்கு எப்படியும் 80 வயதுக்கு மேல் இருக்கும். அவருடைய உடல் முழுவதும் அதிர்கிறது. அப்படி அவர் குலுங்கி குலுங்கி அழுதார். அதன் பிறகுதான் நான் கிட்ட நெருங்கி போய் அவரை தோளை தொட்டு ஆற்றுப்படுத்த முயற்சித்தேன். அப்போது அவர் சொன்ன வார்த்தை, இவ்வளவு நாள் எனக்கு துணையாக இருந்தால் இப்போது என்னை அனாதையாக்கிவிட்டார், நான் அனாதையாக இருக்கிறேன் என்று சொல்லி அவர் கண்ணீரை படபடவென கொட்டிக்கொண்டே அவர் தேம்பி தேம்பி சிறு பிள்ளை போல அழுதார். அந்த நேரத்தில் அவர் உள்ளம் என்ன பாடுபட்டிருக்கும், என்னென்னவெல்லாம் நெஞ்சத்திலே நினைவலைகள் வந்து மோதி இருக்கும். இத்தனை ஆண்டுகள் வாழ்ந்த அந்த வாழ்க்கை, இந்த வாழ்க்கையில் தன்னுடைய மனைவி செய்த கடமைகள், பணிவிடைகள், அப்போது இருந்த ஆறுதல், அப்போது இருந்த துணை, அப்போது அதனால் ஏற்பட்ட ஒரு நம்பிக்கை, அதனால் எழுந்த மகிழ்ச்சி, இத்தனை உணர்ச்சிகளும் சில நொடிகளில் வந்து அவருடைய உள்ளத்தில் அலைமோதி இருக்கும். இனி யாரும் இல்லையே, அவரை சுற்றி 100 பேர் நிற்கிறோம், ஆனால் அவருக்கு என்ன உணர்வு? இனி யாரும் இல்லையே. அவருடைய உறவினர்கள் ஏராளம் இருக்கிறார்கள், ஆனால் அவருக்கு என்ன உணர்வு? அனாதையாகிவிட்டேனே. தோழர்களே, மனிதர்களின் இந்த உணர்ச்சிகளை நாம் மதிக்க வேண்டும். இந்த உணர்ச்சிகளால் எழுகிற உளவியல் தாக்குதலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவர் கண்ணீர் விட்டு கதறி அழுகிற போது அவருடைய மனநிலைக்கு நம்முடைய மனநிலையை நாம் மாற்ற வேண்டும். அவர் என்ன எண்ணி அழுகிறார், அந்த நிலையை எண்ணுகிற போது நமக்கும் கண்ணீர் வரும், நமக்கும் அழுகை பேரிட்டு வரும். இப்படி ஒருவருக்கொருவர் உணர்ச்சிகளை புரிந்து கொள்வதும் உணர்ச்சிகளை மதிப்பதும் மானுடத்தின் சிறப்பு. இதனை போதிப்பதற்காக உருவானதுதான் உலகில் மதம். மதம் என்பது மானுட வெறுப்பை கற்பிப்பதற்காக தோன்றியதல்ல. இன்னொரு மதத்திற்கு எதிரான வெறுப்பை கற்பிப்பதற்கு, போதிப்பதற்கு தோன்றியவை அல்ல. உலகத்தில் தோன்றிய மதங்கள் பெரும்பான்மையாக
அதிலும் கிறிஸ்தவம். பிறருக்காக அழு, பிறருக்காக துன்பப்படு, பிறருக்காக பிரார்த்தனை செய், பிறர் மீது அன்பு செலுத்து, பிறரை நேசி, பிறருக்காக நீ உன்னை அர்ப்பணித்துக் கொள். கிறிஸ்தவத்தின் அடிப்படை இதுதான். இயேசு பெருமானின் இந்த போதனைகள் தான் 2000 ஆண்டுகளாக உலகத்தை கட்டி ஆளுகிறது. வேறென்றும் புதிதாக அவர் சொல்லிவிடவில்லை, வேறென்றும் புதிய சொற்களை அவர் கண்டுபிடித்து விடவில்லை. மனிதனே பிற மனிதனை போற்று, பிற மனிதனை நேசி, பிற மனிதனின் உணர்வுகளை மதித்து புரிந்து அரவணைத்து நட. இதுதான் கிறிஸ்தவத்தின் அடிப்படை. யாரும் தன்னை அனாதை என்று உணரக்கூடாது. எனக்கு யாரும் இல்லையே, இந்த பெரியவர் அதைத்தான் எண்ணி இருப்பார். இனி எனக்கு துணி துவைத்து கொடுக்க போவது யார்? எனக்கு தண்ணீர் எடுத்து கொடுக்க போவது யார்? பசிக்கிறதா சாப்பிடு என்று சொல்ல போவது யார்? மாத்திரை எடுத்து கொடுக்க போவது யார்? மனித வாழ்க்கையில் குடும்பம் என்கிற அமைப்பு இவ்வளவு வேலைகளையும் பராமரித்துக் கொள்கிறது, எடுத்துக்கொள்கிறது. குடும்பம் என்பது மானுடத்தை பாதுகாக்கிற ஒரு அமைப்பாகவும் பராமரிக்கிற ஒரு அமைப்பாகவும் எல்லாவற்றுக்கும் மேலாக அன்பு செலுத்துவதற்கான அடிப்படை அழகாகவும் அது இருக்கிறது. குடும்பத்துக்குள் செலுத்துகிற அந்த அன்பை விரிவுபடுத்து என்று சொல்லுவதுதான் இயேசு பெருமானின் போதனை. உன் குடும்பத்தோடு குடும்ப வளையத்தோடு அதை சுருக்கிக் கொள்ளாதே. எல்லா மனிதனிடத்திலும் அன்பு செலுத்து, அன்பு காட்டு, கருணை காட்டு, இரக்கம் காட்டு. ஒவ்வொரு மனிதனின் மறைவிலும் இதைத்தான் நாம் உணர வேண்டும். பத்மராஜ் அவர்களை தன்னுடைய கணவனாக ஏற்று இத்தனை ஆண்டுகள் அவரோடு வாழ்ந்து பிள்ளைகளை பெற்று பேர பிள்ளைகளை ஏந்தி முத்தமிட்டு மகிழ்ச்சி அடைந்தாலும் இனி இவ்வளவு பேர் இருந்தாலும் எனக்கு யாரும் இல்லை என்றுதான் நம்முடைய அக்கா அவர்கள் நினைப்பார். அவரை தேற்றுவது, அவரை போல வாடுகிற உள்ளங்களை தேற்றுவது, அந்த தேற்றுகிற பணிகளை கடமையாக கொண்டு செய்வது, இதுதான் இன்றைக்கு இது போன்ற ஜெப கூட்டத்தில் உயிர் நாடியாக இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். அவரை இழந்து வாடுகிற அவருடைய குடும்பத்தினர் அனைவருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து, இது போன்ற இழப்பை ஏற்றுக்கொள்வதும் கர்த்தருக்குள் நித்திரையடைந்திருக்கிறார் என்று நம்பி அதனை ஆற்றுப்படுத்திக் கொள்வதும், அதன் மூலம் அந்த துயரத்திலிருந்து விடுபட முனைவதும் தான் இன்றியமையாத ஒரு தேவை என்பதை சுட்டிக்காட்டி, மறைந்த ஐயாவுக்கு எனது வீர வணக்கத்தை மீண்டும் ஒரு முறை செலுத்தி முடிக்கிறேன். வணக்கம். மிகவும் ஆழமாக, அதே வேளையிலே ஆறுதலாக, ஆற்றல் மிகுந்த வார்த்தைகளினால் சொல்லி அருமையான ஐயா அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பிலே, நாங்கள் மாத்திரம் எல்லாரும் சார்பிலே நன்றியை தெரிவிக்கிறோம். தேங்க்யூ ஐயா, தேங்க்யூ ஃபார் யுவர் வண்டர்ஃபுல் ஒர்க். பொருளாளர் திரு ப்ரொஃபஸர் கொர்னேலியஸ் ஐயா அவர்களுக்கும் ஐயா அவர்கள் சொல்லுகிறார்கள். நம்முடைய முன்னாள் பேராயர் அவர்கள் ஜெபித்து ஆசீர்வாதம் கூற அன்பு